மேம், ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் சூஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் இன்னும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணுற படங்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்தலையோன்னு தோணுது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? புரியல, அந்த என்ன சொல்ல வந்தீங்க? ஒரு நயன்தாரா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலாக ஹீரோ, ஒரு ஹீரோவா நீங்க நடிக்கிறதுக்கான படங்கள் அதிகமா அதுல கவனம் செலுத்தலையோ? பண்ணாங்க, அது ரிலீஸ் ஆகல. பிசாசு 2 பண்ண ரிலீஸ் ஆகல. மனுஷி ரிலீஸ் ஆகல. அதனால படுத்து ஸ்ட்ரெயிட் ஓடிடி வந்துச்சு. கண்டிப்பா பெரிய வருத்தம். என் கெரியர்ல பெரிய வருத்தம் அதுதான். அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாத இதுக்குதான் நான் ஒரு விதத்துல ஐ ஹவ் பிகம் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்களே ஹீரோயின், நீங்களே வந்து ப்ரொடியூசருங்கும் போது ஒரு பில்டப்பான சீன் வைக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃபாரின்லாம் இது பண்ணலாம், உங்களை சுற்றி கதை இருக்க மாதிரி வைக்கலாம். ஏன் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு மாதிரி? இது காரணம் என்ன காரணம்? ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி யோசிக்கிறோம், அவ்வளோதான். ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி யோசிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த படம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி ஒரு பட்ஜெட், அண்ட் ஐ ஃபெல் த ஸ்டோரி ஹேஸ் குட் கமர்ஷியல் பொட்டென்ஷியல். நான் மட்டும் இல்லை, கதை கேட்ட எல்லாரும் அதுதான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வை. கண்டினியூஸா படம் ப்ரொடியூஸ் பண்ற ஐடியா தான் இருக்கா? இது வெளில வரட்டுங்க, போட்டு காசு திருப்பி கையில வரட்டுங்க, அப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். அப்போ மேபி ஒரு பதில் இருக்கும். பட் என்னை தாண்டி ஐ ரியலி ஹோப் தட் தேர் வில் பி மோர் ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஈவன் அன்டாகனிஸ்ட் ரோலாக இருக்கலாம், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரோல். ஒருவேளை நான் ப்ரொடியூசராக இல்லைன்னா அந்த ரோல் எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மாற்றிருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு இதுவும் இருந்திருக்காது, உரிமையும். அது இல்லை, அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியல என்னால். ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ ஹாவ் தட் பவர். அண்ட் அந்த கண்டென்ட் கியூரேஷனில் இட்ஸ் யூனோ ப்ரொடியூசரோட, ஏன்னா அவங்க தான் காசு போடுறாங்க. கதை எழுதலாம், கடைசியாக காசு போடுறவங்க தான் அது யூனோ தே see it through. So I really hope that there are more female producers, and அது மூலமாக ஸ்டோரி டெல்லிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக should change.